Okay guys, today we are going to see cost accounting 3 week study plan எப்படி படிக்கிறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீக் 1ல் என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து டிஸ்பிளே அந்த ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு நோட்டில் ரைட் பண்ணி வச்சுட்டு வீக் 1 அப்போ இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டெய்லியும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும். அதே மாதிரி ஒன் மோர் திங் நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு என் வீடியோ இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஸ்டடி பிளான் பார்க்குறீங்கன்னா இதோட பெட்டரான வீடியோஸ்லாம் நிறைய இருக்கும். அது உங்களுக்கு வந்துட்டு சஜஷன்லாம் காமிக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போது என் வீடியோ பார்க்குறீங்கன்னா இது ஓகே, இந்த பிளான் நல்லா இருக்குது, இது வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. வேறு எந்த வீடியோவும் பார்க்காதீங்க. பிகாஸ் நீங்கள் வேறு வீடியோ பார்க்க என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்துட்டு ஓகே இது பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம், அந்த மாதிரி படிக்கலாம், இந்த மாதிரி படிக்கலாம் அப்படி தான் தோணும் தவிர பட் நீங்கள் படித்த மாதிரி இருக்காது. ஸோ காய்ஸ், இப்போது ஒரு வீடியோ நீங்கள் சாட்டிஸ்ஃபைடு ஆகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு போகாதீங்க. இந்த ஒரு வீடியோவை மட்டும் ஃபாலோ பண்ண கற்றுக்கோங்க. இது உங்கள் டைமையும் சேவ் பண்ணும். ஓகே, வீக் 2க்கான பிளான்ஸ்லாம் இதுதான். நல்லா பார்த்துக்கோங்க. டே 8 என்ன வரும், டே 8, 9 என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு வீடியோவை மட்டும் பார்க்காம நீங்கள் வந்து நோட்டில் வந்துட்டு எழுதி வச்சுக்க பழகுங்க. நீங்கள் ஸ்டடி பிளான் போடுறதுக்காகவே செப்பரேட்டான நோட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் அது அந்த மாதிரி செப்பரேட் நோட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துட்டு பிளான் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த பிளான் வந்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக அவள் சக்ஸஸ் பண்ணிட்டோமா, அந்த பிளான் வந்து கரெக்டாக முடிச்சிட்டோமான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ செப்பரேட் நோட் வந்து போட்ட கற்றுக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா வீக் 3க்கான பிளான் பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் காஸ்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங் டெக்னிக்ஸ். இதுதான் நம்ம வீக் 3க்கான பார்க்க போகிறது. 15, 16, 17, 18, 19, 20, 21 இந்த மாதிரி டேஸ் நான் கொடுத்துருக்கேன். இது கொடுக்கறது மூலமாக நான் டே 1, டே 2 கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு சப்போஸ் சில பேருக்கு வந்து ஸ்டடி பிளான் எப்படி போடணுன்னே தெரியாமல் இருக்கும். பிகாஸ் அவங்க சிலபஸ் வந்து எப்படி படிக்கணும், எப்படி நம்ம வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்கு அவங்களுக்கு தான் இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டியூட் போகிற பசங்களாக இருந்தால் ஓகே, அந்த இன்ஸ்டியூட்லேயே சொல்லிடுவாங்க இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் படிக்கணும்னு சொல்லிட்டு. செல்ஃப் ஸ்டடி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மார்க் டெஸ்ட் பேப்பரை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்துட்டு மார்க் டெஸ்ட் நிறைய ஆக்சஸ் பண்ணி நிறைய எழுதி பாருங்கள். அண்ட் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டே 1ல் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் டே 1ல் படித்து முடிச்சுட்டு டே 1 ரிவைஸ் பண்ண பாருங்கள். அப்படி இல்லாட்டி டே 2 வந்து நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டே 1ல் என்ன படிச்சிங்களோ அதில் ஒரு 1 hour டைம் வச்சுட்டு ரிவைஸ் பண்ண பாருங்கள். பிகாஸ் ரிவைஸ் இஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் ரிவைஸ் பண்ணதும் மெமரைஸ் ஆகும். ஸோ ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. என்ன தான் நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுட்டு படித்தாலுமே அதை புரிஞ்சுட்டு படிக்கிறது வந்து மறக்காமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். ஓகே காய்ஸ், 3 weeksக்கான பிளான் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங்கில் முடியுது. இன்னும் வந்துட்டு நான் 2 subject தான் போடணும், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அண்ட் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸேஷன். அது நான் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலில் போட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.